பெங்களூரை சேர்ந்த திவ்யா கிரண் என்கிற பெண் பெங்களூர் மாநகர முனிசிபாலிட்டிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. அதாவது குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சாலைகள்ல தொடர்ந்து வண்டி ஓட்டி எனக்கு உடல் வலியும் மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கு. இதனால எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இதற்கு நஷ்ட ஈடாக நீங்க 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்படுது. அதாவது மோசமான நிலையில் இருக்கும் சாலைகளில் வாகனத்தை ஓட்டுவதால் கடுமையான கழுத்து மற்றும் முதுகு வலி ஏற்படுகிறது. முறையான பராமரிப்பின்றி பல சாலைகள் வாகனங்களை ஓட்டுவதற்கே தகுதியற்றவர்களாக உள்ளன. 15 நாட்களுக்குள் ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு தராவிட்டால் உங்கள் மீது வழக்கு தொடருவேன் அப்படின்னு பெங்களூர் முனிசிபாலிட்டிக்கு இந்த அம்மா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 10 பேர் இறங்குனா ஆட்டோமேட்டிக்கா பயந்துகிட்டு சாலையெல்லாம் சரி பண்ணுவாங்க. ஜனநாயக நாட்டுல மக்கள் குரல் தாங்க வலுவாக ஒலிக்கணும். இப்படி 10 குரல்கள் சேர்ந்து ஒலிச்சதுன்னா அரசாங்கம் பயப்படும்.